ஸ்ரீசிங் ராஜா மனைவி பேசுகிறேன். காலையில் 9 மணிக்கு டிஃபன் வாங்கிட்டு வரணும் எங்கள் வீட்டுக்காரர் போனார். ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ண எங்கே போனார்னே தெரியல. அப்புறமா தான் தெரியுது தனிப்படை போலீஸ் வந்து எங்கள் வீட்டுக்காரர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அவரு தான் ஏதோ பண்ணிட்டு தான் சொல்லி அவர் அவருக்கும் இந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. எனக்கு அவர் கல்யாணம் ஆகிட்டு 2 வருஷமாக ஆகுது. 2 வருஷமாக அவர் எந்த விதமான ஒரு குற்ற நடவடிக்கையும் ஈடுபட்டது கிடையாது. நானும் என் குழந்தை பிறந்து 1.5 மாதம் ஆகுது. நாங்கள் 3 பேருமே எந்த பிரச்சனையும் வேணான்னு நாங்கள் தனியாக வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ போலீஸ் வந்து என் வீட்டுக்காரர் அரெஸ்ட் பண்ணி போலி என்கவுண்டர் பண்ணுறதுன்னு சொல்லி பேச்சு வருது. எனக்கு பார்த்தா பயமாக இருக்குது. நான் என் குழந்தைய வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன். தயவு செஞ்சு தமிழக அரசு தான் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அவருக்கு அந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அந்த கொலை நடக்கிறப்ப கூட எனக்கு அன்றைக்கி தான் சீமந்தமே. அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது என்கிட்ட. அன்றைக்கி ஏன் கூட தான் இருக்கார். ஆனால் தேவையில்லாமல் அவரு தான் வந்து இந்த கொலைக்கு திட்டமிட்டிருக்காருன்னு சொல்லிட்டு டிவி சேனல்களில் இதுமாரி தகவல்கள் பொய்யான தகவல்கள் வந்துட்டுருக்கு. அவருக்கு அந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இது உறுதியாக நான் சொல்லுவேன். அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது. தேவையில்லாமல் காவல்துறை வந்து அவரை வந்து தேடி இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. தயவு செஞ்சு அவருக்கு அந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. தயவு செஞ்சு தமிழக அரசு தான் அவர் உயிருக்கா எந்தவித ஆபத்து இல்லாமல் அவரை காப்பாற்றணும். தயவு செஞ்சு அவரை நீங்கள் தான் என்கிட்ட ஒப்படைக்கணும். அவருக்கு அந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. தயவு செஞ்சு அவரை என்கிட்ட ஒப்படைங்க. அவர் எந்தவித குற்ற நடவடிக்கையும் ஈடுபட்டதே கிடையாதுங்க. அவர் பொய்யான தகவலை பரப்பிட்டு தேவையில்லாமல் அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அவருக்கு இந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. தயவு செஞ்சு அவருக்கு உயிருக்கு தமிழ்நாடு அரசு தான் நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும். அவரை தயவு செஞ்சு என்கிட்ட ஒப்படைச்சிருங்க ப்ளீஸ். நான் இந்த குழந்தைய வச்சு ரொம்ப கஷ்டப்படுறேன். மினிலேருந்து தேடிட்டு இருக்கேன். எங்கே போனார்னே தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. தயவு செஞ்சு அவர் என்கவுண்டர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் என்னால் தயவு செஞ்சு என் குழந்தைக்காக ப்ளீஸ் தமிழக அரசு தான் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். என் தயவு செஞ்சு என் கணவரை என்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. அவர் எந்த இது குற்ற நடவடிக்கை ஈடுபடுறதே கிடையாதுங்க. தயவு தமிழக அரசு நீங்கள் தான் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். என் கணவரை தயவு செஞ்சு என்கிட்ட ஒப்படைச்சிடுங்க ப்ளீஸ். சென்னையில் இன்று அதிகாலையில் என்கவுண்டர் செய்யப்பட்ட பிரபல ரவுடி சிசிங் ராஜாவின் உடல் சென்னை ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டுள்ள நிலையில் உடலை பார்த்து அவரது மகள் கதறி அழுதார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சமயமணிவண்ணன் வழங்க கேட்கலாம். சமயமணிவண்ணன் வணக்கம். தற்பொழுது என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடி சிசிங் ராஜாவின் உடல் ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டுள்ள நிலையில் காவல்துறையின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். சென்னையில் இன்று அதிகாலை என்கவுண்டர் செய்யப்பட்ட பிரபல ரவுடி சிசிங் ராஜாவின் உடலானது சென்னை ராயப்பேட்டை மருத்துவமனையில் உள்ள பிணவரைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. குறிப்பாக இன்று அதிகாலையில் கொலை செய்யப்பட்ட, அதாவது போலீசாரால் என்கவுண்டர் செய்து கொலை செய்யப்பட்ட ஒரு சிசிங் ராஜாவின் உடலானது ஆம்புலன்ஸ் மூலம் சென்னை ராயப்பேட்டை பிணவரை மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த கொலைக்கான காரணங்கள் குறித்து பார்க்கும்போது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த சிசிங் ராஜாவை நேற்றைய தினம் வந்து தனிப்படை போலீசார் வந்து கைது செய்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து கைது செய்த சிசிங் ராஜா சென்னைக்கு அழைத்து வரும் சூழலில் பதுக்கி வைத்திருந்த ஆயுதங்களை மீட்பதற்காக போலீசார் சென்ற நிலையில் சிசிங் ராஜா வந்து போலீசாரை சுட முயன்றதாக போலீசார் வந்து சிசிங் ராஜாவை என்கவுண்டர் செய்தனர். இதன் தொடர்ச்சியாக சிசிங் ராஜாவின் உடலானது நீலாங்கரையிலிருந்து, அதாவது அவர் என்கவுண்டர் செய்யப்பட்ட நீலாங்கரையிலிருந்து சென்னை ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. குறிப்பாக ராயப்பேட்டை மருத்துவமனையில் பிணவரைக்கு கொண்டு வரப்பட்டுள்ள நிலையில் இதன் தொடர்ச்சியாக அவரது உடலானது உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டு அதன் பின்னர் அவரது குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை குறித்து விரிவாக பார்க்கும்போது இங்கு கொண்டு வரப்பட்ட அவரது உடலுக்கு உடற்கூறு ஆய்வு செய்த பிறகு அவரது குடும்பத்தாரிடம் ஒப்படைக்க உள்ளனர். குறிப்பாக இதனையொட்டி சென்னை ராயப்பேட்டை மருத்துவமனை வளாகத்தில் உள்ள பிணவரை வளாகம் முழுவதுமே போலீசாரின் கட்டுப்பாட்டு உள்ளது. சுமார் 50க்கும் மேற்பட்ட
மேற்பட்ட போலீசார் தற்போது இந்த பகுதியில் குவித்து வைக்கப்பட்டுள்ளனர். இதன் தொடர்ச்சியாக பிணவரையில் உள்ள சீசிங் ராஜாவின் உடலை காண்பதற்காக அவரது மனைவி, மகள் மற்றும் தாய் என மூவரும் அவரது உறவினர்களுடன் இங்கு ராயப்பேட்டை பிணவரைக்கு வருகை தந்திருந்தனர். இதன் தொடர்ந்து அவர்களை போலீசார் உள்ளே அனுமதிக்காத சூழலில், இன்னும் அவர்கள் உள்ளே செல்லாத சூழலில் தனது தந்தையை செய்யாத குற்றத்திற்காக கொலை செய்து விட்டீர்கள் என்று அவரது மகள் மருத்துவமனை வளாகத்தில் சாலை அருகே நின்று அழுத காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்தோம். இதன் தொடர்ச்சியாக அவரது உடலானது உடற்கூறாய்வு செய்யப்பட்ட பிறகு அவரது குடும்பத்தாரிடம் இன்றைய தினம் ஒப்படைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி சமயமணிவண்ணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.